ஆமாமா, தோட்டத்துல தண்ணி பாய்ச்சற வேலை இருக்கு, அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். அப்படியாங்க? இருங்க, அந்த காப்பி தண்ணி போட்டு தரேன், குடிச்சுட்டு அப்புறமா போங்க. சரிம்மா. என்ன குளிருப்பா காலங்கத்தால. ஏமா, இந்த குளிர்ல எதுக்கு நீ எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்க? பேசாம போய் படுக்க வேண்டியதானே, மணி 5 தானே ஆகுது. இந்த குளிர்ல எங்கடா தூக்கம் வருது, கை காலெல்லாம் அப்படியே நடுங்குதுடா சாமி. சரி சரி வா, வந்து இப்படி உட்காரு. ஒரு போர்வை கீர்வையினாலும் எடுத்து பொத்திப்பிட்டு வரக்கூடாது. அதானடா, அதையும் பொத்தாம வந்துபிட்டு வயசான காலத்துல இந்த குளிர தாங்க முடியுது. உட்காருமா, உங்கடி இப்பதான் டீ போட போயிருக்கா. டீயை குடிச்சானாச்சும் குளிர் கொஞ்சம் குறையும். ஆமாடையப்பா, இந்த டீயை குடிச்சு போட்டு இன்னும் தூக்கம் போய் தூங்கணும். 6:30க்கு தாண்டா எதிர்த்து வெளியவே வரணும். அதுக்கு முன்னாடி என்னால வெளியே வரவே முடியலடா. அதுக்கு எதுக்குமா எந்திக்கணும்? பேசாம போர்வையை பத்தி படுக்க வேண்டியதானே. இல்லடா, உங்க சத்தம் கேட்டுச்சா, அதான் டீ போடுவீங்கல்ல, எந்திரிச்சு வந்தேன். டீ குடிக்கிறதுக்காக தடமா எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்த? உட்காருமா, கொண்டு வரட்டும். ஏன் பூங்காடி, நானும் வந்து உட்கார்ந்துருக்கேன், எனக்கும் டீ போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தா. இந்தாங்க அத்தா. கொண்டத்தா அந்த டீயை கொண்டாத்தா, இதை குடிச்சாத்தான் குளிர் கொஞ்ச நாள் அடங்கும். இந்தாங்க டீயை வாங்கிக்கோங்க. சரிம்மா. உனக்கு போய் எடுத்துட்டு வரீங்க. ஆஹா, இந்த குளிருக்கு ஒரு டீ குடிச்சாத்தான்ப்பா நல்லா இருக்கு. ஏங்க, சீனி கம்மியா இருக்க மாதிரி இருக்குல்ல? இல்லத்தா, எனக்கு சரியா போகும். அத்தா, உங்களுக்கு? எனக்கு இருக்க சுகருக்கு சீனியா போடக்கூடாது. இருக்கட்டும், எனக்கு இதுவே போதும்தா. அப்பனா சரி. சரிதா பூங்கடி, நான் கிளம்புறேன். சரிங்க, பாத்து போங்க. சரிதா, போயிட்டு வரேம்மா. டீயை குடிச்சுட்டு போய் தூங்கு. சரியா பூவரசி. மணி எத்தனை? சரி ஆயிப்போச்சா? ஏண்டி ஏன் அந்த பதற? ஐயோ அத்தை, மறந்தே போயிட்டேன். எதை அப்படி மறந்து போயிட்டேன்? இருங்க, வந்து சொல்றேன். என்னத்துக்கு இந்த ஓட்டம் ஓடுறாவ? ஐயோ, என்னாச்சு இவளுக்கு? பூமாரி எந்தர்றே? என்னாச்சு இவளுக்கு? அறக்க பறக்க போய் பூமாரி யோசிப்பிட்டு இருக்கா. பூமாரி எந்தர்றே? ஐயோ, தொண்டை வேற வர மாட்டேங்குதே. ஏ பூமாரி, போமா அங்கிட்டு. ஐயோ, இப்படி போறிய பத்திக்கிட்டு படுக்கிறாளா? ஏ பூமாரி எந்தர்றே? எம்மா, காலங்காத்தால வந்து ஏமா அப்படி பண்ற? போமா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். அடியே, நீ தானடி நாளைக்கு ஸ்கூலுக்கு 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு சொன்ன. எந்தர்றே? நானும் மறந்து தொலைஞ்சிட்டேன். போமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கும் போல ஒண்ணுக்கும் போல. என்னது ஸ்கூலுக்கும் போல ஒண்ணுக்கும் போலையா? ஒழுங்கா எந்திக்கிறியா? இப்ப எப்படி இருக்கு? போமா, செத்த நேரம் தூங்கிக்கிறேம்மா. அங்கிட்டு திருப்பிக்கிட்டு போறிய பத்திக்கிட்டா படுக்கிறேன். இரு, அங்கிட்டு வரேன். இங்கிட்டு வந்தா அங்கிட்டு திரும்புறா, அங்கிட்டு போனா இங்கே திரும்புறா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ? வாடு கத்திக்கிட்டு கடை, நான் படுத்து தூங்குறேன். இருந்தா தானடி பொத்திக்கிட்டு தூங்குவேன். என்ன குளிருது? போர்வையை யார் எடுத்தது? நான் தாண்டி எடுத்தேன். நீ தானே நேத்தே சொன்ன, நாளைக்கு குடியரசு தினத்துக்கு கொடியேத்த போகணும், காலையில 5 மணிக்கு எழுப்பி விடுன்னு சொன்னியா சொன்னலையாடி? மணியை பாரு, 5:30 ஆச்சு. நானும் மறந்து தொலைஞ்சிட்டேன். இப்போ வந்து சுப்பினா ஸ்கூலுக்கு போல ஒண்ணுக்கு போலன்ற. ஒழுங்கா இப்ப எந்திரிச்சு கிளம்புறியா? உனக்கு எப்படி இருக்கு? எம்மா, இன்னைக்கு குடியரசு தினம் தாமா. அவங்க கொடுக்குற 2 ரூபா சாக்லேட்டுக்காக போய் நின்றுட்டு என்னால வர முடியுமா? போ, நான் ஸ்கூலுக்கும் போகல, எதுக்கும் போல. வீட்டுல இருந்தாலும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிக்கிருவேன். ஏண்டி, நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டியா நீ? இப்ப எந்திரிச்சு ஒழுங்கா நீ பள்ளிக்கூடம் கிளம்பி போய் கொடியேத்துறத கும்பிட்டுட்டு வரல, உனக்கு விளக்கம் மாதிரி பிஞ்சு வேறும். என்னமா நீ? ஒழுங்கா கிளம்புடி. சரி கிளம்பி தொலைக்கிறேன். போய் சுடு தண்ணியனாலும் வச்சு கொடு. 5 மணிக்கு ஊசி போடலாம், வந்து 5:30க்கு ஊசி போட்டு என்ன பாடா படுத்துற நீ? ஆமாடி, உன்னை எழுப்புறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிப்போச்சு. மணியை பாரு, 6 மணி ஆயிடுச்சு. ஆத்தாடி, 6 மணி ஆயிடுச்சா? சரி ஓடு சீக்கிரம் சுடு தண்ணியை வை. நான் போய் எழுந்து பல்ல விளக்கிட்டு வந்துடுறேன். போட்டாச்சு, சுடு தண்ணியெல்லாம் போட்டுதான் வச்சிருக்கு. சீக்கிரமா எழுந்து போய் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வா. சரி. ஆத்தாடி ஆத்தா, இவனை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பவங்கள மனுஷனுக்கு நாக்கு தள்ளி போயிரும். பூமா, பூவே, எக்கா பூக்கா, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, கனகாமரம். அம்மா, வசந்தி அக்கா போறாங்க பாரு, பூ வாங்கி வை. இது வேறையாடி? நீ பள்ளிக்கூடம் போய் படிக்கிற படிப்புக்கு இது வேற. வாங்கி வையுமா. சரடி கத்தாதடி, வாங்கி வைக்கிறேன். ஏ வசந்தி. என்னக்கா? வாத்தா வசந்தி. என்ன பூக்கா வேணும்? இதுக்காயா மாலை கேட்டுக்கிறேன். ஏ பூமாரி. என்னம்மா? ஆடிங்க. என்னக்கா பூமாரி, பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியாக்கா? ஆமாக்கா. சரிடி, என்ன பூ வேணும்? ரோசா பூ வேணும்.
பூ என்ன தண்டவளம் விக்குது? ஆமாக்கா, பனிக்காலம் பாத்தீங்களா, பூ வராது அவ்வளவா, அதனாலதான் பூ இந்த விலை விக்குது. அடியே 50 ரூபாயாமடி? வேணாண்டி, ரோசாப்பூ மட்டும் வாங்கி வச்சுக்கிறியா? முல்லைப்பூ வாங்கிக்கோங்கக்கா, 40 ரூபா தான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? 10 ரூபா வித்தியாசம். எனக்கு மல்லிகைப்பூ ரோசாப்பூ தான் வேணும். வாங்கி கொடுத்தா ஸ்கூலுக்கு போவேன், இல்லாத நான் பாட்டுக்கு அடிச்சு பிடிச்சு தூங்க போயிருவேன். முன்னாடி மப்பு பண்ணிட்டு தெரியா காலங்காத்தால? வாங்கி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஏய் 50 ரூபாடி. 50 ரூபா தானே, எனக்கே ஒரு நாளுக்கு வாங்கி கொடுக்குற, வாங்கி கொடு. கொழுப்புடி கொழுப்பு, உனக்கு கொழுப்பேறி போய் கிடக்கு, அதனாலதான் இந்த பேச்சு பேசிக்கிட்டு நீ. வாங்கி கொடுக்கா, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வாங்கி தர, அதுக்கும் பிள்ளைய போட்டு வஞ்சிக்கிட்டு கிடக்கியே. அப்படி சொல்லுங்க வசந்தி அக்கா. சரிக்கா, ஒரு முழம் போதுமா? ஒரு முழம் பத்தாது, 2 முழம் கொடுத்துருங்க. 2 முழமா? என்னடி நினைச்சுக்கிட்டு நீ? வாங்கு வாங்கு, இன்னைக்கோ ஒரு நாளைக்கு வாங்கி தர, வாங்கி கொடுமா. இன்னைக்கு எப்படி எப்படி வரும் தெரியுமா பிள்ளைங்க? ஏய், இந்த காஞ்சி வர பூவுக்கு 100 ரூபா செலவழிக்க சொல்றியா? ஏண்டி 100 ரூபா இருந்தா நான் ஏதாச்சும் காய்கறி வாங்கிக்கிறேன்டி, ஒரு முழம் போதும்டி. காலங்காத்தால நீ எழுப்பி விட்டு வெறுப்பேத்துனேல, வாங்கி கொடு. இருடி இரு, உங்க அப்பைய வரட்டும். ஆட்டம் ஆடுற, உங்க அப்பங்கிட்ட சொல்லி கைய கால மூச்சு போட சொல்றேன். அதான் அப்பா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அதானே, உங்க அப்பனுக்குலாம் பயப்படுற ஆளா நீ? உங்க அப்பனையே வித்துட்டு வந்துருவ நீ. என்னக்கா, என்ன ஒரு முழம் போதுமா 2 முழம் வேணுமாக்கா? கொடுத்தா 2 முழத்தை கொடு. அதான் 2 முழம் கொடுத்தா தான் பள்ளிக்கூடம் போவேன்னு அடம் பிடிக்கிறாளே, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது நீயே சொல்லு. இந்த 6 அடி கூந்தலே 2 முழம் பூ வச்சா தான் நிக்குமா, இல்லாட்டினா கீழே விழுந்துருமா? ரோசா பூவு அதுவும் தானே கொடுத்தா? அதை ஒண்ணு, அது எவ்வளவுதா? இருக்கட்டுங்க, பரவாயில்ல. அதான் 100 ரூபாய்க்கு பூ வாங்கியிருக்கிய, உனக்கு ஒத்த ரோசை கொடுத்தா என்ன குறைஞ்சா பேருவே? இந்தாக்கா. ஐயோ, அப்பெல்லாம் சொல்லாதா, நீயும் ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க, அதையும் கரையத்தனை வைக்கணும், இப்படியெல்லாம் பார்க்க கூடாது. என்னக்கா பண்றது, அதுக்காக அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எல்லாத்துக்கும் இது பண்ணக்கூடாது பாத்தீங்களா? அது கரையத்துற காலம் வந்தா தெரியாது. இப்பதான் சின்ன பிள்ளையா இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு விளையாடிக்கிட்டு தெரியுது. அத கரையத்துறப்ப அப்ப பாத்துக்கலாம். இல்லக்கா பரவாயில்ல, சொல்லு. ரோசாப்பூ எவ்வளவு? நீ விடவே மாட்டியே. 15 ரூபாக்கா, 10 ரூபா கொடு போதும். சரிக்கா, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாடி, நீ கேட்ட பூவு, காஞ்சி வர பூவுக்கு 115 ரூபா. குடு குடு, எனக்கே ஒரு நாளைக்கு கொடுக்குற குடு. பொம்பளை பிள்ளை என்னை அழகு பத்தி பார்க்கணும்னு உனக்கு நினைப்பே இல்லை. ஆமா ஆமா, அது இருக்க அழகு போதும். என்ன வசந்தி அக்கா, எங்க உங்க மக இப்ப ஆளவே காணங்கிட்டு எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே? எங்க பாப்பா மாதிரி அது பால்வாடி போக அப்படி இப்படி நங்கிட்டு ஓடவே சரியா போயிருது, வந்து அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கிடுது. சரிக்கா சரிக்கா, பாத்துக்கங்க பத்திரமா. சரிதா. என்ன வாளு, பள்ளிக்கூடம் கிளம்பல? என்ன கிளம்பணும் கிளம்பணும், மணி 7 ஆச்சு, என்ன கிளம்பாம இருக்கியே? அது எனக்கு தெரியும், வேலையை மட்டும் பாரு, நான் பள்ளிக்கூடம் போய்க்கிருவேன். ஏண்டி ஏண்டி உங்க அண்ணன் எப்படி பேசுற? நல்லா கேளுங்கக்கா, அண்ணன்ற மரியாதை கொடுக்கறான்னு பாருங்க. என்னடி, என் தம்பிய பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா என்ன? அக்கா தம்பி சேர்த்துட்டீங்களா? இனி நான் அவ்வளவுதான். சாரிடி, நீ எனக்கு தங்கச்சி தானே, சும்மா பேத்துக்கு வேணா சொல்லிக்கிருவீங்கக்கா. அப்புறம் என்னடி செய்ய சொல்ற? என்ன அட ரோசா பூவு, இந்த குந்தாணி ரோசா பூவை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த வாய் அடிச்சுக்கிட்டு இருக்காளா? இன்னைக்கு இந்த ரோசா பூ ஆட்டையை போட்டு போய் தென்றலுக்கு கொடுத்துடணும். அம்மா என்னத்த அண்ணன் காணோம், சத்தம் படிச்சிக்கிறான். சரிக்கா. மா அம்மா சீக்கிரம் வா, அந்த அக்கா 4 இடத்துக்கு போகணும், நீ என்ன எப்படி திரியுற? இந்த வந்துட்டேடி இந்த வசந்தி. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். நானும் கிளம்புறேம்மா. சரியா? ஐயோ, என்னடி ஆச்சு? அம்மா அங்க பாருமா, ரோசா பூவை காணோம். என்னடி இது, எங்க வாங்கி வச்ச மல்லிகை பூவுல ரோசா பூவை காணோம்? இப்ப இங்க நின்னுக்கிற வேலைதான் இது. கொஞ்சம் கூட பயமே இல்லாம என்ன தைரியம் தான் எனக்கு வாங்கி வச்ச ரோசா பூவை எடுத்துட்டு போவியா? என்னடி இது, இங்க இருந்து எங்கடி ரோசா பூவை காணோம்? ஒருவேளை குரங்கு தூக்கிட்டு போயிருக்குமோ? நம்ம வீட்டுல எங்கிட்ட இருக்கு குரங்கு? அதெல்லாம் இருக்கும், உனக்கு தெரியாது. அப்பனா மல்லிகை பூவை மட்டும் வச்சுட்டு போ. எனக்கு ரோசா பூ வேணும். சரி சரி விடுங்க, ரோசா பூ தானே, இன்னொன்னு கொடுத்துட்டு போறேன். ஏன்டா உனக்கு வீணா இது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இந்த கூந்தல்ல மல்லிகை பூ ஒரு பூ வச்சா போதும். பரவாயில்ல இருக்கட்டுங்க, நான் என்ன டெய்லியுமா வந்து கொடுத்துட்டு போறேன். இந்த தப்பு மாதிரி வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் வசந்தி அக்கா. பரவாயில்லடி இருக்கட்டும், இதுக்கா போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் கிளம்புறேன். பூமா பூவே, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ரோசா பூ. ஏண்டி உனக்கு கொழுப்பா? வாங்கி வச்ச ரோசா பூவை பத்திரமா வைக்க தெரியல. பாவம் அதுவே ஏதோ ஒரு வேலையை பார்த்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட போய் மறுபடியும் வாங்கிக்கிட்டு நிக்கிற. நான் என்ன பண்றது, காணாம போயிடுச்சுன்னா நான் போய் தேடிக்கிட்டா இருக்க முடியும். சரி சரி வழி விடு, நான் பள்ளிக்கூடத்துக்கு
வீட்டுக்கு போகணும். சரி சரி போய் கிளம்பு. நல்லா இருக்கா? வலு வலு வலுன்னு இருக்கு. 100 ரூபாய்க்கு வாங்கினதுல நல்லா தான் இருக்கும். போமா போ, வாங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. சரி நின்று பேசிக்கிட்டே இருக்காம கிளம்புடி. நான் வந்திருக்கிறது கூட தெரியாம அப்படி என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்காவ? ஓய், என்ன மேடம் ரொம்ப யோசனையில இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை அஸ்வின், சும்மா தான். நான் வந்து நிக்கிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ? இல்லை அஸ்வின், நம்மளும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சே பேசிக்கிட்டு இருக்க முடியும்? நீயே சொல்லு. பேசாம நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிருவோமா? ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய யோசனை? இல்லை அஸ்வின், எனக்கு தோணுச்சு. ம், வேற என்னமா இருக்கு, சொல்லு என்னன்னு. அப்படிலாம் எதுவும் இல்லை. மலர் கதை மாதிரி ஆயிடக்கூடாது பத்தியா? மலரை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க அப்பா கிட்டயும் சொல்ல முடியாம, அவங்க அப்பா பார்த்தா மாப்பிள்ளையும் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா பத்தியா? அது மாதிரி எனக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுல்ல அஸ்வின். ஊசா நீ, அவங்க கதை வேற, நம்ம கதை வேற. அதுவும் இல்லாம டாக்டர் இப்போதைக்கு ஊர்ல இல்லைன்னா கூட நானே என்னத்தையாச்சும் பேசி அவங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுவேன். போன டாக்டர் என்னைக்கு திரும்ப வருவாருன்னு தெரியல. டாக்டர் திரும்ப வரட்டும், அப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதான் ஒரு வாரத்துல டாக்டர் வந்துருவார்ல அஸ்வின், அதுக்குள்ள எதையாச்சும் பேசலாமே அவங்க அப்பாட்ட. என்னத்த பேச முடியும், நீயே சொல்லு. டாக்டருக்கு கேம்ப் இருக்கு, கேம்ப் முடிச்சு இங்கே வந்தா தான் தெரியும். இல்லை வேற ஊருக்கு போயிட்டாருன்னா என்ன பண்றது? என்ன சொல்ற அஸ்வின்? வேற ஊருக்கு போயிருவாரா டாக்டரு? அப்ப மலரோட கதி? அதுக்கு தான் சொல்றேன், டாக்டர் திரும்ப வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதுக்குள்ள மலர் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துருவாங்களே. பொண்ணு தானே பார்க்க வராங்க, ஒன்றும் பரிசம் போட வரல. பொண்ணு பார்த்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நம்மளே பார்த்துக்கலாம். இல்ல அஸ்வின், எனக்கு மனசே சரியில்லை அஸ்வின். இப்போ என்ன, உனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, உன் மனசை நான் சந்தோஷப்படுத்தவா? என்ன பண்ண போற? உனக்காக ஒன்று நான் கொண்டு வந்திருக்கேன், கண்டுபிடி பார்ப்போம். என்ன கொண்டு வந்திருக்க அஸ்வின்? அதை நான் சொன்னா எப்படி, நீயே கண்டுபிடி. கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், இல்ல கமர்கட்டா? என்னடி வேற லெவல்ல நீ யோசிப்பேன்னு பார்த்தா திங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஓ, அப்ப எனக்கு எதுவும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கியா என்ன? ஒன்னே திங்கிறத பத்தி பேசு, இல்லாட்டினா ட்ரெஸ்ஸை பத்தி பேசு. உனக்கு வேற எதுவுமே தெரியாதா என்ன? என்னதான் அஸ்வின் கொண்டு வந்திருக்க, நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நான் சொன்னாலும் தப்புன்ற. ஐயோ, இவ்வளோ கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. என்ன கேட்டா பூமாரியும் நீயும் ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்ற? ஆமா, அவளும் எந்த நேரமும் திங்கிறத பத்தி யோசிப்பா, இல்லாட்டினா போடுறத பத்தி யோசிப்பா. எனக்கும் உனக்கும் பொருத்தமா இருக்கோ இல்லையோ, உனக்கும் அவளுக்கும் பொருத்தமா இருக்கும். அதுவும் நல்லதுதான். உன் கூட நான் அதிகமா இருக்க நேரத்தை விட பூமாரி கூட தான் அதிகமா இருக்கணும். அதுக்காக எனக்கும் உனக்கும் பொருத்தம் இல்லாட்டியும் பரவாயில்ல, பூமாரிக்கு எனக்கும் பொருத்தம் இருந்தா போதும். அடி பாவி. சரி சரி, என்னதான் அப்படி கொண்டு வந்திருக்க? என்னமோ தங்கமும் வைரமும் வாங்கிட்டு வந்த மணியே பேசுவ நீ. ஐயோ, என்ன இப்படி பேசிட்டா? ஒருவேளை ரோசா பூவை கொண்டு வந்தது எவ்வளமா நினைப்பால என்ன? என்னதான்டா கொண்டு வந்திருக்க? அங்கிட்ட இங்கிட்ட திரும்பிக்கிட்டு என்னதான் முழிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க? அது வந்து தங்கமும் வைரமும் இல்ல, இதைத்தான் கொண்டு வந்திருக்கேன் உனக்காக. ஐ, ரோசா பூ. குடு குடு. ரோஸ் எவ்வளவு அழகா இருக்கு. தேங்க்ஸ் அஸ்வின். தங்கமும் வைரமும் வாங்கி கொடுக்க முடியாட்டியும் என்னால முடிஞ்சதை நான் வாங்கி கொடுக்குறேன் தென்றல். தங்கமும் வைரமும் யாருக்கு வேணும் அஸ்வின்? புருஷன் வாங்கி கொடுக்குற ஒரு முழம் பூ போதும் பொம்பளைக்கு. அப்படியா? என்னாச்சுடி? என்னாச்சு? ஒன்றும் இல்லை அஸ்வின், நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு எதுவுமே. இன்னும் ஒரு வாட்டி. சீ போடா மாமா, எனக்கு வெக்கமா வருது. ஐயோ, எங்கடியே ஒளிச்சு வச்சிருந்த இந்த வெக்கத்தை இவ்வளோ நாளா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன வாழ்க்கடா இது, தெரியாம இவ்வளோ நாளா சிங்கிளாவே இருந்துட்டேனே. நிஜமாவா? நெசமா தாண்டி,
என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் அப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. பொய் சொல்லாத அஸ்வின். ஏன் நிஜமா தாண்டி, இன்னும் நம்ப மாட்டேங்கிற? ஹாய் செல்லக்குட்டீஸ், அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.